முஸ்லிம்கள் கல்வியில கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு, அரசு துறைகளிலே, அதிகார துறைகளிலே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தவர்கள் கூட, விழிப்புணர்வே இல்லாத காலகட்டத்தில் இருந்த எண்ணிக்கை கூட இன்றைக்கு அரசு துறைகளிலே இன்றைக்கு எண்ணிக்கையில இல்லை. முஸ்லிம்களுடைய பெயர்களை எந்த அரசு துறைகளிலும் பார்க்க முடியாது. அருமையான பெருமக்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம் பிள்ளைகள் எல்லாம் சரியான கல்வியை கற்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஆர்வம் ஊட்ட வேண்டும். இன்னைக்கு யூத சமுதாயத்திலிருந்து நாம் பாடம் படிக்கணும். யூத சமுதாயம் உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு தான் யூத நாடு. இஸ்லாமியர்களுக்கு 57 58 நாடுகள் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு 57 நாடுகள். அந்த சாதாரண நாடுகள் அல்ல, வளமிக்க நாடுகள். உலகத்திற்கு எண்ணெய் வளத்தை சப்ளை செய்யக்கூடிய அந்த அவ்வளவு பெரிய இயற்கை வளமிக்க நாடுகள். யுரேனியம் என்று சொல்லுகிற அணு தயாரிப்பிற்கு அடிப்படையாக தேவைப்படுகிற அந்த தாது, அந்த ரா மெட்டீரியல் உற்பத்தி செய்கிற மண் இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள்.